இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாலும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடியவர்களும் விசிகேவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அனைவருமே இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னால் மாமன்ற உறுப்பினர் நிதி என்றது அவர்களுக்கான உரிமை. இதை எந்த வகையிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் ஒருதலைபட்சமான அரசாக இருக்கிறது. சின்ன சின்ன பணிகள் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதியின் மூலமாக மேற்கொள்வார்கள். அது மட்டுமில்லாத இப்ப வர இருக்கக்கூடிய பருவமழை இருக்கு. எல்னினோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னா என்னன்றது இன்றைக்கும் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. இது குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமோ, எந்த ஒரு முன்னெச்சரிக்கையோ, எந்த ஒரு இனிஷியேட்டிவோ அரசு சார்பாக மேற்கொள்ளவில்லை. அதே போல இது குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும் பொழுதும், இது குறித்து வெளியில தெரிவிக்கும் பொழுதும் அதிகாரிகள் நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு காலதாமதம் தான் மேற்கொள்கிறார்கள். எங்களுடைய திராவிட மாடல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கடந்த 4 ஆண்டுகள் எந்த ஒரு பாரபட்சமின்றி இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு கூட பிஜேபியை சார்ந்த மதிப்புக்குரிய உமா ஆனந்த் மாமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய கழக தலைவர் அவரை பற்றியும் பெருமையாக பேசினார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் வழிநடத்தி வந்தார். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் ஒருதலைபட்சமான ஆட்சியை தான் நடத்தி வருகிறார்கள் என்று தெரிவித்துக்கிறேன். கண்டிப்பா அவசியம் கருதி இருந்தால் பண்ணுவோம். நாங்க மாமன்ற உறுப்பினரோட நிதி இது நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இது பாலிசி டிசிஷன். இது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களோட ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நிதி வழங்குவோம். எதிர்கட்சிக்கோ இல்ல கூட்டணி கட்சிக்கோ இல்ல மத்த கட்சி சார்ந்தவர்களுக்கோ நாங்க சட்டமன்ற உறுப்பினர் நிதி வழங்க மாட்டோம்னு அவங்க சொல்ல முடியாதுல. அப்படி இருக்கும்பொழுது 5 ஆண்டு காலங்கள் எங்களுக்கு மாமன்ற உறுப்பினர்களாக இந்த பணி எங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது எது முக்கியமோ அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு கண்டிப்பாக மான்சூன் ஒரு நிமிஷம் பதில் சொல்ல விடுங்க. கண்டிப்பாக மான்சூன் நேரத்துல பெருநகர சென்னை மாநகராட்சியோட பணி மிக மிக முக்கியமான பணி. ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அவங்க வார்டுக்குட்பட்டு எந்த தெருவில் தண்ணி நிக்குது, எந்த இடம் லோ லைன் ஏரியா, எந்த இடத்துல பொதுமக்களுக்கு அதிக மாநகராட்சியோட தேவைகள் இருக்கும் அப்படின்றத தெரிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ல எந்த ஒரு ஏஇ லெவல்ல கூட கேட்கறது இல்ல அப்படின்றது அனைத்து மன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு மன்றத்துல தெரிவித்திருக்கிறார்கள். இல்ல ஆணையர் அவரோட இல்ல முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரோட கவனத்துக்கும் நாங்க எடுத்து சென்றிருக்கோம். இன்னும் எங்களுக்கு அதுல பதில் வரவில்லை. கண்டிப்பா அவசியம் தேவை இருந்தால் பார்ப்போம். இல்ல ஆமா அவர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்கோம். இன்னும் அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு பதில் வரல. வந்த பிறகு அதற்கான ஆமா இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பாஜக, அதிமுக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் செய்தி. போலாம்.